ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரை ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ரேணுகா சுந்தர் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து என்னால் வீடியோஸ் போட முடியல. எனக்கு கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ டெஸ்ட்டை பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக ரீச் ஆயிருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மேடம் நாங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இந்த ஒரு வீடியோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மேம் வந்து, மேம் நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா ப்ராப்பராக பண்ணினேன், கியரில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ட்ரபிள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க சார் வந்து, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்க டெஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஸோ கியரை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல, எந்த மாதிரி லைனில் போய் எப்படி கியர் போடணுன்றது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க கியரோட மெத்தடை நம்ம பார்ப்போம். கியர் போடையில என்ன ப்ராப்ளம் ஆகுது எல்லாருக்கும், கியரை இப்படி பிடிக்கிறதுனாலையும் இப்படி பிடிச்சிக்கிறதுனாலையும் இப்படி பிடிச்சிக்கிறதுனாலையும் தான். அப்ப எந்த கியர் நம்ம போடுறோன்றது தெரியாது. ஏன் இதை இவ்வளோ டைட்டா பிடிக்கணும்? பிடிக்கவே வேண்டாம். கியர் வந்து லூஸா தான் இருக்கும். அந்த லூஸா இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், கியரை போட்டுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, இந்த சைடுல இருக்கு, அதாவது நீங்க இந்த பக்கம் இந்த சைடு இங்கதான் தொட போறோம். இதை இப்படி பிடிக்கவே தேவையில்லை. அது மாதிரி இப்படி பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அது மாதிரி இப்படி பிடிக்கணும்ன்றது தேவையில்லை. நான் 3 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இந்த 3 ஸ்டெப்ல தான் ஸ்டூடெண்ட் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நீங்க போட்டால் என்ன கியர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. கியர் போடுவோம், ஆனா என்ன கியர் போட்டோன்றது தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளும் போது என் கை எப்படி திரும்பி இருக்கும் பாருங்க, இப்படி திரும்பி இருக்கு. ஸோ இந்த இடத்த வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா சைட்ல தள்ளி இப்படி போடணும். சரிங்களா? ஒரு வேளை அடுத்த கியர் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கை வந்து என்ன பண்ணணும், மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்களேன், நியூட்ரலே வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், இப்படி ஆட்டி பாக்குறோம். இந்த மாதிரி ஆட்டி பார்க்க கூடாது. பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளுங்க, கை திரும்ப மாறணும், மாறி டிரைவர் சீட் பக்கம் தள்ளுங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, நியூட்ரல் கியர். ஓகேங்களா? அடுத்து கியர் போடுறப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நீங்க கிளச்சை சரியா மிதிக்கணும். முக்காவாசி மிதிச்சிருப்பீங்க, இன்னும் கூட கொஞ்சம் உள்ள போகணும், காவாசி உள்ள போகாம இருக்கும். அப்ப கிளச்சை நல்லா உள்ள வரைக்கும் மிதிங்க. மிதிச்சு பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளி நல்லா மேல போட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கியர். சரிங்களா? நான் கியரை வந்து எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சி இப்படி போடலை. இத சீட், அதாவது பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளணும். பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளி மேல போட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கியர். இந்த செகண்ட் கியர் போடும் போது அதே பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளுங்க, ஒரு பாயிண்ட் நகலும், அப்படியே நகட்டி அப்படியே கீழே இழுங்க. இப்படி போடுறப்ப இது செகண்ட் கியர் விழுந்துரும். சரிங்களா? திரும்ப நியூட்ரல் பண்ணும் போது இந்த உள்ளங்கையை வச்சு இந்த இடத்த வச்சு லைட்டா தட்டி விடுங்க, நியூட்ரல் விழுந்துரும். இதை நீங்க வந்து போல்டா தள்ளி போட்டீங்கன்னா அது என்ன கியர்ல இருக்கா நியூட்ரல்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. நியூட்ரல் வந்துருச்சுங்கன்னா தேர்ட் கியர் போடுறப்ப அதே மாதிரிதான், மேல லைட்டா தட்டி விடுங்க, உங்களோட உள்ளங்கையை வச்சு இந்த இடத்த தட்டி விடுங்க, நியூட்ரல் கியர் விழுந்துரும். ஃபோர்த் கியர் போடுறப்ப இந்த இடத்த வச்சு லைட்டா உள்ளங்கையில தள்ளி விடுங்க, ஃபோர்த் கியர் விழுந்துரும். இப்போ நியூட்ரல் பண்ணும்போது லைட்டா பண்ணுங்க, நியூட்ரல் விழுந்துரும். இதுல எந்தவித கஷ்டமுமே கிடையாது கியர் போடுறப்ப. அப்போ உங்களுக்கும் தெரியும் நம்ம இந்த கியர் தான் போட்டோம் அப்படின்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தட்ல நீங்க கியர் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆர்டிஓ டெஸ்ட்ல வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ண காட்ட சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்க மூவ் பண்ணுவீங்க, கொஞ்சம் தூரம் போனோன்னு நீங்களே என்ன பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் கியர் மாத்திக்கணும். தேர்ட் கியர் அவர் போட சொன்னா மட்டும் நீங்க போடுங்க. அப்படியே அவர் தேர்ட் கியர் போட சொன்னா நான் சொன்ன ஃபார்மட்ல நீங்க தேர்ட் கியர் போடுங்க. கம்பல்சரி தேர்ட் கியர் தான் விழுகும். உங்க வண்டி எக்காரணத்தை கொண்டு ஆஃப் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேடம் நான் வந்து லேடி மேடம், நான் மட்டும் தான் உட்காந்து ஓட்ட போறேன், வெளியில எல்லாருமே நிறைய கூட்டமா இருக்கும், அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. நீங்க வந்து பயப்படவே தேவையில்ல. அவங்களுக்கு முன்னாடி தான் நீங்க ஓட்ட போறீங்க. அதுவும் இல்லாம அவங்களும் அந்த டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பயத்தை விட்டுருங்க. பயத்தை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது ஒரு சுப்பீரியர்ஸ் ஆஃபீஸர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவருக்கு விஷ் பண்ணுங்க. அதுலேயே 50 மார்க்ஸ் உங்களுக்கு விழுந்துரும். ஓகேங்களா? இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோஸை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு போட்ட வீடியோவும் நீங்க பாருங்க. ஆர்டிஓ டெஸ்ட்டுக்கு போகும்போது இனிமே யாருமே ஃபெயில் ஆக வேண்டாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுங்க. ஸோ எப்பவும் போல கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. உங்க டவுட்ஸை நான் கிளியர் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். எப்பவும் போல என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதோட சேர்ந்து ஹைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. நமக்காக நம்ம ஃபேமிலி காத்துட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் மீட் பண்றேன். ஓகே, பாய்.